ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். கிச்சனில் சிங்கில் ஆசிட் கரையை எப்படி எடுக்கலான்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க். இதில் ஆசிட் ஒரு தடவை ஓப்பன் பண்ணும்போது சிந்திட்டு அது சிந்தின இடம் அப்படி கருப்பு கலரில் ஆகிட்டு இந்த வேறு இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அது அப்படியே தெளித்து விட்டது போல் இருக்கும். இப்போ நான் நல்லா தொடச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், கருப்பு கலரில் இருக்கும். தெரிச்சிருக்கிறது ஃபுல்லாகவே ஆசிட் கரை. இதை நம்ம இன்னைக்கு எப்படி எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன். இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வினிகர் எடுத்திருக்கேன். நல்ல காஞ்ச இடத்துல இந்த வினிகரை நம்ம ஊற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். சில வீட்டில் நிறைய கரையாட்டு இருந்துன்னா அதுக்கு கூடவே கொஞ்சம் சோடா உப்பையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் வெறும் வினிகர் வச்சு தான் ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேன். நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த க்ளீனர் யூஸ் பண்ணுறோமோ அந்த க்ளீனர் ஊற்றியே நல்லா ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துடலாம். வினிகர் ஊற்றும் போதே எனக்கு அது போகிறது தெரிஞ்சுது. நிறைய பிடிச்சிருந்துன்னா ஒரு வேளை போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா நம்ம ஒரு 2-3 தடவை செய்துக்கிடலாம். இந்த சிங்கில் கொஞ்சமாக கரை இருந்ததுனால சீக்கிரமாகவே போயிட்டு நான் இந்த கிளாஸ் கிளீனர் ஊற்றி நல்ல ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன். இனி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அது எப்படி போயிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ் கிளீனர் நான் வீட்டிலையே செய்தது தான். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போது தண்ணி ஊற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் கரை பட்டது. நமக்கு கரை கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தொடச்சிட்டு காட்டுறேன். இனி நம்ம சேனலில் ஒவ்வொரு டிப்ஸாக நான் போடலான் இருக்கேன். நான் செய்து பார்த்துட்டு எனக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நான் அதை கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அந்த ஆசிட் கரை போயிட்டு உங்களுக்கு ஒருவேளை நல்ல கருப்பாக இருந்ததுன்னா இந்த வினிகர் கூடயே கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்பச்சோடா போட்டு நம்ம நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.